ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்வத் மாரிமுத்து அவர்களுடைய டைரக்ஷனில் லியோன் ஜேம்ஸ் அவர்களுடைய மியூசிக்கில் ரிலீஸ் ஆக இருக்கிற திரைப்படம் தான் நம்ம பிரதீப் ரங்கநாத் அவர்கள் நடிச்சிருக்கிற திரைப்படம் தான் என்னது டிராகன். ஸோ டிராகன் திரைப்படத்துடைய ட்ரெய்லரேஷன் வியூ தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறோம். ஸோ வாங்க டிராகன் படத்துடைய ட்ரெய்லர் எப்படி சொன்னாங்க பார்த்துட்டு வந்துடலாமா. 3, 2, 1. ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டோட காலேஜ் போகும்போது தான் ரொம்ப கெத்தா இருக்கும்ல. Irresponsible, atrocious, reckless, nuisance boy of 2018. இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்டரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி முதல்ல நானே இருந்துட்டு போறேன். என்ன சைட் அடிக்க நீ ரொம்ப அழகா இருக்க. நீ எவ்வளவு லவ் பண்றேன்றத உன் கிஸ்ல காட்டு. ஆட்டம் போட்டீங்கன்னா காலேஜுக்குள்ள உங்க லைஃப் ரொம்ப கெத்தா இருக்கும். ஆனா இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. எங்க கிட்டே இருந்து காசு வாங்கி அத வீட்ல சம்பளம்னு குடுக்குறீங்க. அவன் நம்ம கிடைச்ச வரம்மா, எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். லவ்வரை தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரை பார்க்க முடியாது. ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியர் ஆகவே. விடுமாச்சா, நான் வாழந்தா எப்பயோ கழட்டி விட்டுருப்பேன். இந்த மாதிரி உங்களை நீங்களே அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிற வழியை பாருங்க. டைமும் இல்லை எனக்கு இப்போ உடனே சக்சஸ்ஃபுல் ஆகும். இதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. என்ன சார்? பட் எனக்கு அது தப்பா ஃபீல் ஆகுது. தப்பு தாண்டா. ஆனா ஒரு தப்பு பண்றதுனால மாறுது. அந்த தப்பு பண்றது தப்பே இல்ல. அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். இந்த நல்லா படிச்சா நல்ல பையனா இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய் இல்ல. 21st அன்னைக்கு ரிலீஸா. ஓகே, நிலவுக்கு என்மேல் என்னுடைய கோபம் படத்தோட இந்த படமும் சேர்ந்து வருது, டிராகன் படமும். ஸோ லவ் டுடேக்கு அப்புறம் ஒரு வேற லெவலான செம்ம ஒரு படமாக இந்த பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு அமையும்னு நினைக்கிறேன். ஸோ மனுஷன் வேற லெவல் நடிச்சு மிரட்டி இருக்காரு, விலகுது. ஸோ படம் வேற ஒரு ஃபன்னியாக வேற லவ் அண்ட் லவ் ஃபெயிலியர், காலேஜ் ஸ்டோரி, இது எல்லாத்தையும் கலந்து ஒரு சூப்பராக இருக்குது. ஸோ ஜிவியா மேன், KS ரவிக்குமார் சார், நிறைய பேர் இருக்காங்க, மிஸ்கின் இருக்காரு. ஸோ வேற லெவலாக இருக்கும். ஸோ படம் 21ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ படம் ரிலீஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஷோ போயிட்டு பார்க்கணும். ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம். அஸ்வத் மாரிமுத்து ஓமை கடவுள் இது அந்த படத்தை எடுத்தவர் மனுஷன் வேற அந்த படம் வேற லெவலாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் வேற லெவலாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 21st அன்னைக்கு வந்து டிராகனுக்காக வெயிட்டிங். ஸோ இன்னொரு வீட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உண்மையில் வெளியே நான் உங்கள் சான். பாய்.